தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அவ்வளவு அடிக்க வர நீங்க வரவே இல்லை. நான் ஷெஃப் லியோ ஜேம்ஸ். இன்றைக்கி வந்து 3 மண்டலில் குக்கும்பர் ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதை வந்து வீட் டூல்ஸு யூஸ் பண்ணி குக்கும்பர்கிட்ட ஒரு கார்விங் பண்ணுறோம். அதில் பென்சிலில் வந்து ஒரு கோடு போட்டு வீட் டூலில் வச்சு ஃப்ளாட்டை இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நைஃபை வந்து அந்த ரொட்டேட் பண்ணோட கடைசி இன்ச்சில் இன்செர்ட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அடுத்து யூ ஷேப்பு, அதில் பேக் சைடு திருப்பி அந்த வீக்கு நடுவில் இன்செர்ட் பண்ணணும் ஃப்ளாட்டாக. அப்படியே மாதிரியே நைஃபை இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதுதான். திருப்பியும் யூ ஷேப்பில் சின்ன டூல்ஸை இன்செர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதை நைஃபை வச்சு அப்படியே அதில் உள்ள மண்டியில் எடுக்க வேண்டியதுதான். சென்டரில் மட்டும் ஒரு கேரட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து 2வது மாடலு. இது வந்து 8 பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அப்படியே அந்த க்ரீன் பார்ட்டை மட்டும் தனியாக எடுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் உள்ளே இன்செர்ட் ஆகணும், அப்போ தான் அந்த இதழ் தனியாக வரும். அதே மாதிரியே 8 பகுதியும் அதே மாதிரி பிரிக்கணும். அதுக்கப்புறம் இலை மாதிரியே கூர்மையான இலை மாதிரி அப்படியே கட் பண்ணணும். இதே மாதிரியே 8 பகுதியும் அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அதே மாதிரியே அந்த ஒயிட் பகுதியில் வந்து இன்னொரு வி அப்படியே ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்கிறோம். எடுத்தால் தான் அடுத்த இதில் வந்து எலிவேட் ஆகும். எலிவேட் ஆனால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ஒரு 3 லேயரு அப்படியே எடுக்கணும். எடுத்துகிட்டு சென்ட்ரு பகுதியில் உள்ள பகுதியை அப்படியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு கேரட் எடுத்துக்கிறணும்.
இந்த ஃப்ரூட்ஸ் சாலட் ஸ்கூப்பர் ஒன்று இருக்கும், அதில் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சென்டர் பீஸ் இன்செர்ட் பண்ணி அப்படியே அந்த கேரட் பீஸை வச்சு டூத்பிக் பின் பண்ணிட வேண்டியதான். இது வந்து 3வது மாடல். இது சின்ன குக்கும்பராக எடுத்ததுனால சின்ன டூல் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது அந்த யூக்கு நடுவில் திருப்பியும் யூ ஷேப் இன்சர்ட் பண்ணுறோம். அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி 3வது லேயரும் யூ இன்சர்ட் பண்ணுறோம். அதில் இருந்து டீப் எடுக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறம் அதே மாதிரி கேரட்டை வந்து ஸ்கூப் பண்ணி சென்டரில் வச்சுக்கிற வேண்டியதான். ஆனால் அந்த கேரட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக சென்டர் பீஸ் வரணும், ஏன்னா அது சின்ன குக்கும்பர் தான், அதனால் கொஞ்சம் அதை ஷேப் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். நன்றி.